The tea is ready. It smells wonderful. Let me pour it for you. Thank you, dear. பாட்டி சாயங்காலம் உங்க பேரன் வருவதற்கு ஏதாவது காபி டிபன் செய்யலாமா? நல்ல ஐடியா லட்சுமி, செய்வோம். அப்ப நான் உதவடுமா? சரி பாட்டி. பாட்டி அவருக்கு என்ன பிடிக்கும் ரொம்ப? கண்ணனுக்கு ராகி அரை ரொம்ப பிடிக்கும். தாத்தாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா. பாட்டி அவருக்கு என்ன பிடிக்கும் ரொம்ப? கண்ணனுக்கு ராகி அடை ரொம்ப பிடிக்கும், தாத்தாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். லட்சுமி ஒரு பித்தளை பாத்திரத்தில் 2 கப் ராகி மாவு போட்டு கொத்தமல்லி தலை கருவேப்பிலை 1 கப் கேரட் அப்படியே போட்டு இந்த மாவுல கொட்டி பிசைய வேண்டும். பக்கத்துல ஒரு ராகி மாவை சிறு உருண்டையாக சப்பாத்தி மாவு உருண்டையாக கையில எடுத்துக்கொண்டு பித்தளையில தோசை தவார் வைத்து தண்ணீர் தொட்டு அப்படியே பெரிதுபடுத்த அடை வெந்து விட்டது. திருப்பி போட வேண்டும். இப்போ திருப்பி விட்டேன். நன்றாக வேகட்டும். பாட்டி சொன்ன மாதிரி அடையெல்லாம் சுட்டாச்சு. தேங்காய் சட்னி அரைச்சா வேலை முடிஞ்சு. நல்லா நைஸ் ஆயிடுச்சு. இந்த பாத்திரத்தில் எடுத்துட்டா வேலை முடிஞ்சு. இந்த கிண்ணத்தில் எடுத்துட்டு தாளிச்சிடமோ. இப்ப சட்னி தாளிச்சிட்டா வேலை முடிஞ்சிச்சு. முதல் எண்ணெய் ஊட்டி கடுகு போட்டு சீரகம் போட்டு உளுந்து கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சீரகம் கடலைப்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்து தேங்காய் சட்னியில் ஊட்ட வேண்டும். போய் பரிமாற வேண்டும். பாட்டி சொன்ன மாதிரி அடையெல்லாம் சுட்டாகி விட்டது. சட்னி அரைச்சாச்சு விட்டது. இப்பொழுது எடுத்து கொண்டு போய் அனைவருக்கும் சாப்பிட கொடுக்கலாம். அடை நன்றாக இருக்குது லட்சுமி. ஆமா லக்ஷ்மி, அந்த தேங்காய் சட்னி காம்பினேஷன் நன்றாக இருக்கிறது. நன்றி பாட்டி. தக்காளி கார சட்னி நன்றாக இருக்குது லட்சுமி. தேங்க்ஸ்ங்க. This is so delicious. I'm glad you like it. Eat more, beta. Everything is perfect. லட்சுமி பாட்டி கிட்ட நிறைய கிராமத்து சமையல் கத்துக்க லட்சுமி. சரிங்க, கத்துக்கிறேன்.